சுகேஷன், சத்யகாமன், சௌர்யாயணி கார்கியன், கௌசல்யன், பார்கவன், கபந்தி என்ன இந்த 6 பேரும் தான் எல்லாரும் கையை கூப்பிண்டு போகிறா. போய் பிரம்மபராக பிரம்மனிஷ்டாக பிரம்மத்திடத்திலேயே நிலை நின்றவர்கள். இவா புத்தி எப்பவும் பிரம்மத்தை தேடி எப்போ அவரை அடையலாம்னு ஆசைப்பட்டு இருக்கிறவா. பரம்பிரம்மான்வேஷமானாக பரபிரம்மத்தை தேடி அலையும் அவர்கள். அவர்களைத்தான் ஜிக்யாசமானாக்கள்னு சொல்கிறார். ஜிக்யாசு பிரஷ்னம்னாலே ஜிக்யாசானா ஞாத்தும் இச்சா ஜிக்யாசா. பிரம்மசூத்திரத்தினுடைய ஆரம்பத்தில் கேள்விப்பட்டிருப்பீள். அதாதோ பிரம்ம ஜிக்யாசா அப்படின்னு தொடங்கும். கர்ம ஜிக்யாசானா கர்மத்தை பற்றி தெரிஞ்சுக்க ஆசை, பிரம்ம ஜிக்யாசானா பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்க ஆசை. இவா எல்லாருக்கும் இப்போ பிரம்மஜானம் பெறணும்னுட்டு ஆசை. அதனால் அன்வேஷமானாக ஏஷகவை தத் சர்வம் வக்ஷதீது தே ஹ சமித்பாணையா. நமக்கு ஏற்பட்ட சந்தேகத்தெல்லாம் ஆச்சாரியன் போக்கி கொடுப்பார் அப்படின்னு கையை கூப்பி கொண்டு பகவந்தம் பிப்பலாதம் உபசசன்னாக பிப்பலாதரான ஆச்சாரியனை நோக்கி சென்றார்கள். 6 பேரும் போயிருக்கா. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். தான் ச ரிஷிருவாச்ச பூய ஏவ தபசா பிரம்மச்சரியேண ஸ்ரத்தையா சம்பத்சரம் சம்பத்ஸ்யத யதா காமம் பிரஷ்னான் பிருச்சத யதி விஜ்ஞாஸ்யாமஹ சர்வம் ஹவோ வக்ஷ்யாம இதி. அவர் கேள்விகள் வர ஆரம்பிக்கச்சேவே புரிஞ்சுனுட்டார். இந்த கேள்விகள்லாம் சுலபமான கேள்விகள் இல்லை. இதுக்கு உங்களுக்கு பதில் தெரியணும்னால் ஓராண்டு காட்டுக்கு போய் நன்னா தபஸ் பண்ணுங்க. ரிஷிர் உவாச்ச பூய ஏவ தபசா பிரம்மச்சரியேன. மறுபடியும் தவமியற்றுங்கள், பிரம்மச்சரிய விரதத்தை நன்கு அனுஷ்டியுங்கள். ஸ்ரத்தையோடு இருக்கணும், ஆஸ்திக்க புத்தியோடு இருக்கணும். எல்லாத்துக்கும் ஸ்ரத்த ரொம்ப அடிப்படை. மேலும் மேலும் தெரிஞ்சுக்கணுங்கிற விருப்பம், அதில் அசைக்க மாட்டாத உறுதி. அப்படி இருக்கிறவா தான் எத்தனை தூரம் அந்த அர்த்தம் கிடைக்காட்டா கூட திரும்ப திரும்ப அதையே தேடிண்டு போவா. நம்மெல்லாம் பெருமாள் சேவிக்கிறதுக்கு போகிறோம். திவ்யதேச யாத்திரை நவதிருப்பதின்னு போயிருப்போம். ஒரு 11:30 ஆகிடுச்சுன்னா ஒரு கோவில் பூட்டியிருப்பான்னா சாயங்காலம் 5 மணிக்கு தரப்பா இருந்து சேவிச்சுட்டு போவோங்கிறா. அடுத்த வருஷம் பார்த்துக்கொண்டுடுவோம். அதுக்கப்புறம் நின்று யார் சுவாமி 12லேருந்து 5 மணி வரைக்கும் இங்கே இருந்து காத்துருந்து பெருமாளெல்லாம் சேவிக்க முடியாது, அப்புறம் பார்த்துப்போம். ஆனால் அதை சொல்கிறச்சே அந்த பெருமாளுடைய அனுகிரகம் இல்லை, பாக்கியம் இல்லை, அதனால் உன் முயற்சி இல்லைன்னு ஒத்துக்கவே மாட்டான். ஆனால் சொல்கிறது அந்த பெருமாள் அனுகிரகிச்சிருக்கணும், அவருக்கே என்னமோ விருப்பம் இல்லை போல் இருக்குது. பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை, இப்போது அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு வந்துடுறானோ இல்லையோ. வேறு அதெல்லாம் விடுறதாவே இல்லை. இப்போ ஸ்ரத்தை இருந்தால் தான் உனக்கு வரும். 1 வருஷம் போ, நன்னா பிரம்மச்சரியத்தையும் தபஸையும் செய், திரும்பி வாங்கோ. யதா காமம் பிரஷ்னான் பிரிச்சத. அதுக்கப்புறம் நீங்கள் ஆசைப்பட்டபடி கேள்வி கேளுங்கோ, பதில் சொல்கிறேன்னு சொல்லணுமோ இல்லையோ. அங்கே எவ்வளவு சாமர்த்தியமாக சொல்கிறார் பாருங்க. இப்போ எல்லாரும் திரும்பி போங்கோ, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் பிரம்மச்சரியம் தபஸெல்லாம் பண்ணுங்கோ, திரும்பி வாங்கோ, ஆசைப்பட்டபடி கேள்வி கேளுங்கோ. கேட்டுட்டு யதி விஜ்ஞாஸ்யாம சர்வம் ஹவோ வக்ஷ்யாம. அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் தெரியுமானா சொல்கிறேங்கிறார். அதை இப்போவே சொல்லியிருந்தா அவள் 1 வருஷத்துக்கு போகவே வேண்டாமோ இல்லையோ. அப்படி சொல்லவே இல்லை. 1 வருஷம் போங்கோ, தபஸ் பண்ணுங்கோ, கேள்வி கேளுங்கோ, அப்போ தானே எனக்கு தெரியுமா தெரியாதானே நான் சொல்ல முடியும். அதுக்குள்ளே நானும் போய் தபஸ் பண்ணிட்டு வரேன். அதனால் ஓராண்டு கழித்து சந்திப்போம். எல்லாரும் கிளம்பி போயிட்டா. இதே போலத்தான் திருக்கோட்டியூர் நம்பிகள் 18 தடவை நடக்க வச்சார். ஸ்ரீரங்கத்திலேருந்து திருக்கோட்டியூர், திருக்கோட்டியூர்லேருந்து ஸ்ரீரங்கம். 1 தடவை போகிறார், உனக்கு இன்னும் யோக்கியத்தை போராது, திரும்பி போகணுட்டார் ராமானுஜரை. 2ஆம் தரம் போராது, 3ஆம் தரம் போராது, 17ஆவது தடவை போராது. 18ஆவது தடவை நடக்கச்சேதான் திருமந்திரார்த்தத்தையும் சரமஸ்லோகார்த்தத்தையும் உபதேசித்தார். ஒரு மந்திரத்தை வாங்க 8 எழுத்து மந்திரத்தை வாங்க 18 தடவை சுவாமி நடந்தார். அந்த 18 ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் பங்குனி உத்திரத்தன்னைக்கு நம்பெருமாள் இன்றைக்கும் 18 செலவை ராத்திரி முழுக்க திருமஞ்சனம் கண்டருள்கிறார். ராத்திரி 12 மணிக்கு திருமஞ்சனம் ஆரம்பித்தா விடிய 5:30 மணி வரைக்கும் திருமஞ்சனம். நிச்சயமாக எல்லாரும் சேவிக்கணும். நாச்சியாரோட கூட உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கட்டாட்சலீலாம் ஸ்ரீரங்க ஹர்மியதள மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயமாஸ்ரயாமஹ. அந்த ஸ்ரீரங்கநாச்சியார் பெரிய பிராட்டியாரோடு சேர்ந்து ஒரே நாள் தான் ஏக சிம்மாசனத்தில் திருமஞ்சனம்.